சமீபத்தில் இந்த லிக்யூட் நைட்ரஜனில் வந்து முக்கி அதில் சாப்பிட்ட பிஸ்கட் வந்து ஒரு பையன் வந்து அந்த லிக்யூட் நைட்ரஜன் அப்படியே குடிச்சிடுறாரு. அதில் அந்த லிக்யூட் நைட்ரஜன்கிறது என்னென்ன அப்படின்னா திரவ நிலையில் இருக்கிற ஒரு வாயு தான். அது திரவ நிலையில் இருக்கும்போது -196°C குளிர் நிலையில் இருக்கும். அதை வந்து நம்ம பிஸ்கட்டு முக்கி எடுக்கும் பொழுது அது காற்றில் பட்ட உடனே அந்த திரவம் வந்து வேப்பராக மாறும், ஆவியாக மாறும். அதை வந்து வாயில் போட்டவுடனே மூக்குலையும் வாயிலிருந்தும் புகை மாதிரி வர உடனே அது ஒரு பார்க்க ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து மவுசு கூடி லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கட்டு அல்லது ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க பொருள்காட்சி கண்காட்சி இடங்கள்ல. குறிப்பிட்ட அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படியே குடிச்சிடுறாரு. அந்த மாதிரி குடிக்கும்போது -196° இருக்கிற ஒரு ஃப்ளூயிடை வந்து குடிக்கும்போது நம்மளுடைய சுவாச பாதை, அப்புறம் வந்து நம்மளுடைய உணவு குழாய், இதெல்லாம் வந்து எப்படி வந்து நமக்கு அதீத வெப்பத்தினால புண்ணு உருவாகுமோ அதே மாதிரி அதீத குளிர் நிலையினாலையும் நமக்கு வந்து புண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த பையன் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி லிக்யூட் நைட்ரஜன் அதனால் அதில் முக்கின பிஸ்கட் இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமாக நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி ஃபயர் பீடான்னு சொல்லிட்டு பீடாவில் வந்து நல்ல தீ வரும், அதை வாயில் போட்டு நம்ம வந்து பண்ணுவாங்க. அதையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் தீயினால் ஏற்படுற காயங்கள் உள்ளாகும். ஸோ எந்த உணவையுமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி அது வந்து பாதுகாப்பானதா, உயிருக்கு அச்சுறுத்தல் அற்றதா, ஆரோக்கியமானதா, சத்துக்கள் நிறைந்ததா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். தீங்கு விளைவிக்கும் விஷயத்தை நம்மளும் தவிர்த்துக்கிட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது.